ஹாய் எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீரை திணை சாதம். ஸோ கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்ச திணை அரிசி 1 கப். நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்ச துவரம் பருப்பு 1 கப். எந்த வகை கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் நல்லா கழுவி நறுக்குந்து. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம ஊற வச்ச பருப்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைங்க. நம்ம ஊற வச்சதுனால அது சீக்கிரமாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சிலையும் போடலாம், இல்லை பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர்லேயும் நல்லா கடைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ஃபாக்ஸ்டைல் மில்லட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மில்லட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றதை தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ ரைஸ் மில்லட் 3/4 பதம் வெந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, வேக வச்சுருந்த கீரை, இதும் கூடவே நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு இதும் கூடவே எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம சர்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் இதும் கூட சாம்பார் பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்க. மில்லட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக செய்யுங்க. ஆற அது கட்டியாக நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.